வணக்கம். நாம் இப்போ அலேகுந்தானியில் இருக்கோம். அலேகுந்தானியில் ஊர்க்காரங்க காமிச்ச ஒரு நடுகலுக்கு பக்கத்துலேயே ஒரு நடுகல் கோயில் இருக்குது. அந்த நடுகல் கோயிலை பற்றி நம்ம முன்னாள் அருங்காட்சியக காப்பாட்சியர் நம்மளுக்கு சொல்லுவார். நாம் இருக்கிறது அலேகுந்தானியில் இருக்கக்கூடிய பசவண்ணகுடி அல்லது பசவண்ண கோயில் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான ஒரு நடுகர் கோயிலாக நம்ம பார்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது சுமார் 13ஆம் நூற்றாண்டு அளவில் உருவாக்க காலத்தை சேர்ந்த நடுகல் வீரனுடைய சிற்பம் இங்கே உள்ளே காணப்படுகிறது. அவனை நோக்கி ஒரு நந்தி அமர்ந்திருப்பது போல் காட்டப்பட்டிருக்கிறது. இதனுடைய பொருள் என்னவென்றால், அந்த வீரனானவன் ஆணிரை போரில் இறந்திருக்கிறான் என்பது தெரிகிறது. ஆணிரை போரில் இறந்த ஒரு வீரனுக்காக உருவாக்கப்பட்ட நடுகள். அந்த நடுகள் மட்டும் இல்லாமல் அந்த உருவாக்கிய காலத்திலேயே கோயில் போன்ற அமைப்பிலே, அதாவது பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் 4 கல் வச்சிருக்கிறாங்க. 1 2 3 பக்கம் வச்சிருக்காங்க. மேலே ஒரு மூடுகளும் போட்டிருக்காங்க. ஆனால் சில இடங்கள்ல மட்டும்தான் நம்ம பார்க்கலாம் அது ஒரு வாயிலையும் சேர்த்து அமைச்சிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு கல், இது ஒரு கல், மேலே ஒரு கல், உத்தரம், 2 நிலைக்கால், ஒரு உத்தரம். இது ஒரு கோயிலினுடைய 3 முக்கியமான வாயிலினுடைய அமைப்பு. இரண்டாவதாக இது பழங்காலத்தை சேர்ந்தது என்பதற்காக இந்த இடத்துல சுத்தமாக முழுக்கவே சுண்ணாம்பு காரையினால் பூசப்பட்டு உள்பக்கம் முழுவதுமே, அதாவது கீழே மேலே இருக்கிற கல், சைடில் இருக்கிற கல், வீரன் செதுக்கப்பட்ட கல், ஆகவே முழுக்கவுமே காரையினால் செதுக்கப்பட்டு சிவப்பு நிறத்தில் வண்ணங்களும் தீட்டப்பட்டு இருக்கின்றன. முக்கியமாக அந்த வண்ணங்கள்லாம் காலப்போக்கில் போயிட்டு அங்கங்கே ட்ரேசஸ் மாதிரி சிவப்பு கலர்ல, காவி கலர்ல அங்கங்கே தெரியுது. ஆகவே உருவாக்கப்பட்ட காலத்திலேயே, அதாவது கிபி 13ஆம் நூற்றாண்டு அளவிலேயே இந்த வீரனுக்கு நடுகல் கோயிலாகவே எழுப்பியிருக்கிறார்கள். பழங்காலத்து தான் இது மாதிரி நடுகல் கோயில நம்ம சில இடங்கள்ல பார்க்கலாம். 2-3 இடங்கள்ல நம்ம பார்த்துருக்கிறோம். அதுல ஒண்ணு இங்க இதே இடம் நம்ம குந்தாணி, இது மலை மேல ஒரு கோயில் பார்த்தோம் இல்லைங்களா, வாசலோட அது. ஆகவே இந்த ட்ரெடிஷன், இந்த கோயிலினுடைய நிலைக்காலானது 3 கற்களால் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த 3 கல்லுமே ஒரிஜினலா பார்த்தோம்னா ஒரே கல் தான். ஒரே கல்லை வெட்டி எடுத்து 3ஆ வச்சிருக்காங்க பாருங்க. இது இதனுடைய தொடர்ச்சி இங்க இருக்கு பாருங்க, இந்த கோடெல்லாம் வருது. ஒரே பலகை கல், அந்த பலகை கல்ல அந்த வாசல் அவங்க செஞ்சிருக்காங்க. அப்படி செய்யும் பொழுது இதை தனியா உத்தரமாவும் இந்த 2 நிலைக்காலாவும் பண்ணியிருக்காங்க. நடுவில் இருக்கிறத மட்டும் வெட்டி எடுத்துட்டாங்க. ஆகவே ஒரே கல்லாலான பலகை, அந்த பலகையில 1 2 3 கல்லா பிரிச்சு இருக்கிறாங்க.